இடஒதுக்கீடு, சமூக நீதி. வரப்போ என் தம்பி கேட்டான், ஐயா எப்படியாவது 10 வாங்கி கொடுங்க. 10%. டேய் 10 வேணாடா, 15%ரா இடஒதுக்கீடுடா. எதுக்குடா 10 கேட்குறேன்? சாதாரண பிரச்சனை. நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நான் சொல்கிறேன். இது காலங்காலமாக நம்முடைய கோரிக்கை. இதை எடுக்க துப்பில்லாத ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டை நம்ம பார்த்துட்டு வரோம். துப்பு கிடையாது, தைரியம் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சமூக நீதியின் விரோதி மட்டும் கிடையாது, சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள். துரோகி. நான் எங்க வேணா பேசுவேன், யாரும் என்னால் என்ன மறுத்து பேச முடியாது. காரணம், இந்த கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்? பக்கத்து மாநிலம் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டாங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட் அங்கெல்லாம் நடத்துகிறப்போ உங்களுக்கு ஏயா நடத்த முடியல? என்னையா பயம் உங்களுக்கு? ஏன் முடியல உங்களால்? அதில் சட்டமன்றத்தில் ஒரு பொய்யை வேற சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள். என்னன்னு, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும். யோ, உங்களுக்கு தெரியலன்னா விட்டுட்டு போயா, தெரியல விட்டுட்டு போயா. இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க பஞ்சாயத்தில் கணக்கெடுப்பு நடத்தலாம். யாரு? பஞ்சாயத்து தலைவர் கூட அவங்க பஞ்சாயத்தில் கணக்கெடுப்பு, ஜாதி வாரி கணக்கெடுப்போ மொழி வாரி கணக்கெடுப்போ எந்த கணக்கெடுப்பும் நடத்தலாம். முதலமைச்சருக்கு கணக்கு அதிகாரம் இல்லையாண்ணா? அப்புறம் எந்த கணக்கில், எந்த சட்டத்தில், எந்த அடிப்படையில் கர்நாடகாவில் நடத்திட்டாங்க? இப்போ 22ஆம் தேதி 2வது முறை நடத்துகிறாங்க கர்நாடகாவில். தெலுங்கானா நடத்தி முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. பீகாரில் நடந்து முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. ஆந்திராவில், ஒரிசாவில், ஜார்க்கண்டில். ஏன்னா இவருக்கு மனசு இல்லை. சரி, நான் கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்னு சொல்றேன். கணக்கெடுப்பு ஏன் நடத்தினா 2 காரணங்கள், முக்கிய காரணம். ஒன்று, இன்னைக்கு யார் யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்குது, யார் யாருக்கு கிடைக்கல. இப்போ ஒரு உதாரணம், பட்டியலின சமுதாயம் இருக்கு, எஸ்சி சமுதாயம். இதில் தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 3 பெரிய வகுப்புகள் இருக்கிறது, பிரிவுகள். 3 பெரிய பிரிவு. 1 ஆதி திராவிடர்கள், 2 அருந்ததியர்கள், 3 தேவேந்திர குல வேளாளர்கள். 3 பெரிய பிரிவுகள். அந்த 3 பிரிவுகளில் உட்பிரிவுகள் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அதில் எனக்கு தெரிஞ்சு அந்த 78 உட்பிரிவுகளில் 8லிருந்து 10 உட்பிரிவுகள் அந்த 18 விழுக்காடு 18%ல் 15% இவங்க அந்த 8லிருந்து 10 பேர் மட்டும் எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 68லிருந்து 70 பேர் தான் மீதி 3%க்கு போட்டி போடுறாங்க. இது கணக்கெடுப்பு நடத்தினாதான் இதுக்கு வெளியில வரும். இந்த செய்தி வெளியில வந்து யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கொடுக்கறது தான் சமூக நீதி. 18% 5 6 பிரிச்சு கொடுங்க. 3%, 2%, 4% கொடுத்துட்டு போங்க. யாருக்கு கிடைக்கலையோ கொடுங்க. எம்பிசி இருக்கு, எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு நிறைய கிடைக்குது, யாருக்கு சுத்தமாக கிடைக்கல, எப்படியா தெரியும்? போட்டி போட முடியுமா? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேம்மா. ஒரு ரூம் இருக்கு, பெரிய ரூமில் 100 மாம்பழத்தை வச்சு அதில் 100 பேர் உள்ள அனுப்பிச்சு வச்சு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்குங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஆளுக்கு ஆள் ஒன்று எடுத்துப்பாங்களா? இல்லை. நம்ம வெற்றி மாதிரி வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்க 10 மாம்பழத்தை எடுத்து வந்துடுவோம். இப்படி இருக்கிறவங்க உள்ள போய் பார்ப்பாங்க, முட்டி மோதி பார்ப்பாங்க, உள்ள போக முடியாது, ஒன்றுமே கிடைக்காது. அப்படி பெண்கள் உள்ள இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா மற்றவங்களாம் வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். இதே தான் இடஒதுக்கீடு நடக்குது. என்ன தெரியுமா இடஒதுக்கீடு நடக்குது? இப்போ வாட்ட சாட்டமாக இருக்கவங்களாம் யார் தெரியுமா இடஒதுக்கீட்டில்? அவங்க டவுனில் பணக்கார பிள்ளைங்க, பணக்கார பசங்க, கான்வென்ட்டில் படிக்கிறவங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க, கோச்சிங் சென்டரில் காசு கொடுத்து கோச்சிங் சென்டரில் கோச்சிங் பண்ணுறவங்க, நீட்டு பயிற்சி, டிஎன்பிஎஸ்சி பயிற்சி, குரூப் 1 பயிற்சி, சிவில் சர்வீஸ் பயிற்சி, இங்கே ராஜஸ்தான், கோட்டா, டெல்லி, சென்னைன்னு போன்ற அங்கெல்லாம் காசு கொடுத்து அவங்க கோச்சிங் பயிற்சி பண்ணால் அவங்க இந்த இடஒதுக்கீட்டில் நிறைய மார்க் எடுத்துடுவாங்க. கிராமத்தில் இருக்கிற நம்ம விவசாயியுடைய குப்பன் சுப்பனுடைய பிள்ளையோ பொண்ணோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அவங்க பயிற்சி பண்ணதுக்கு காசு இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டி போட முடியுமா அவங்க கூட? ஆனால் ரெண்டுமே
இடஒதுக்கீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அதில் இடஒதுக்கீடு யாரு கிடைக்கும்? டவுன்ல பணக்கார பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்குது, கிராமத்தில் ஏழைங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு, தனி கடன் கொடுத்து படிக்கிறதுக்கு, வேலைக்கு தனி கடன். இதுதான் சமூக நீதி. இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக நீதி. இதுக்கு என்ன செய்யணும்? கணக்கு எடுக்கணும். இந்த கணக்கு எடுக்கிறது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயம். அதாவது 2 மாசத்துல கணக்கு நடத்தலாம். தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பமும் அரசு ஊழியர்கள் 2.5 லட்சம் பேர் வச்சுக்கிட்டு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த 2 கோடி குடும்பத்தையும் 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்திடலாம். சாதாரண விஷயம். 500 கோடி என்பது தமிழ்நாடு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துல. அதில் 500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய சாதாரண விஷயம். ஏன் கணக்கெடுப்புனா, ஒரு 2 கோடி வீட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்போ இந்த வீடு எவ்வளோ பெருசு, இந்த வீடு குடிசை வீடா, கல் வீடா, ஓட்டு வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட், இது வாடகை வீடா, சொந்த வீடா, இந்த வீட்டில் பாத்ரூம் இருக்கா, இந்த வீட்டில் குடிக்கிற தண்ணி இருக்குதா, இந்த வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், எத்தனை அரசு வேலையில் இருக்கிறாங்க, எத்தனை தனியார் வேலையில் என்ன சம்பளம் வாங்குறாங்க, இந்த வீட்டில் சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, அதெல்லாம் பிரித்து தனியாக டேட்டா எடுத்துட்டு அதில் எந்த சமுதாயம், எந்த ஜாதி, எந்த பிரிவு, எந்த மதம் எல்லாம் கொடுத்துட்டா டேட்டா கம்ப்யூட்டரில் போட்டால் தனித்தனியாக வரப்போகுது. இந்த டேட்டா வச்சுட்டு அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த பின்தங்கிய, மிக பின்தங்கிய பட்டியலின சமுதாயம், மீனவர் சமுதாயம், வன்னியர் சமுதாயம், தேவேந்திர குலர், எல்லாரும் எல்லா சமுதாயத்திலும் முன்னேற்றலாம். இந்த டேட்டா எனக்கு வேண்டான்னு சொல்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது சமூக நீதிக்கு எவ்வளோ துரோகம் செய்யறது. அதிகாரம் இருக்கு, நிதி இருக்கு, அதிகாரிகள் இருக்கிறாங்க, சட்டம் இருக்குது, எல்லாம் இருந்தோம் மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன் ஸ்டாலின் அவர்களே நீங்க பயப்படுறீங்க? அதாவது அதிகாரம் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு? கோழைகள். கோழைகள். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அதை நிறைவேற்றுபவர்கள் யாரு? வீரர்கள். இதுல ஸ்டாலின் அவர்கள் எந்த வகை? கோழை. கோழையா தான் நான் பார்க்கிறேன். எல்லா அதிகாரம் இருக்கு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்லுபவர்கள் கோழைகள். உங்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கு தகுதியற்றவர்கள். தகுதி கிடையாது. விரட்டி அடிங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்களே, இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. கணக்கெடுப்பு நடத்துவது, ஜாதி கணக்கெடுப்பு நடத்துவது ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டை சார்ந்த அத்துணை ஜாதிகளுடைய பிரச்சனைகள். அதுக்கு மேல டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கான் நம்ம எதிரி, சமூக நீதி எதிரி. என்ன வழக்கு? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த இடஒதுக்கீட்டு 69 இடஒதுக்கீட்டை மத்தியில் 9வது, அதாவது அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன்ல 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு வழங்கியது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவங்க மட்டும் பண்றதுன்னா முடிஞ்சு போச்சு, என்னைக்கே ரத்து பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த இடஒதுக்கீடுக்கு இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அந்த இடஒதுக்கீடு ஆபத்துனா என்ன? உச்சநீதிமன்றம் கேஸ் இருக்கு. நீதிபதி என்ன சொல்றாரு தெரியுமா? தமிழ்நாட்டில் 69% எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்களா? கேள்வி கேட்கிறார் நீதிபதி. இவங்களால பதில் சொல்ல முடியல. சொல்றாரு, 1 வருஷம் டைம் கொடுக்குறேன், தமிழ்நாட்டில் போய் கணக்கெடுப்பு நடத்தி எனக்கு நியாயப்படுத்துங்க, இல்ல 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் ரத்து பண்ணுவேன் நீதிபதி சொல்றார். அப்பையும் துப்பு கெட்ட இந்த திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி கணக்கெடுப்பு நடத்த தயங்குகிறார்கள், மறுக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள்னா இவருக்கு சமூக நீதி பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்காயா? தகுதி இருக்காயா? இது ஏதோ நான் மீண்டும் சொல்றேன், இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. எல்லா சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை, நம்முடைய உரிமை பிரச்சனை. இது உரிமை பிரச்சனை. சமூக நீதி என்பது நம் உரிமை.